அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எமிஸ் போர்ட்டல் புதிதாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்படி என்னென்ன மாற்றங்கள்லாம் எமிஸ் போர்ட்டல்ல பண்ணியிருக்காங்க அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு எமிஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு லாகின் பேஜ் வந்துக்கோங்க. ஸோ லாகின் பேஜே வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இங்க நம்ம ஸ்கூலுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எம்இஎஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் ஹோம் பேஜ், புதுசா இருக்கக்கூடிய ஹோம் பேஜ். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல ஹோம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ரோல்மெண்ட், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப் மெனு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலா ஒரு 3 மெனு கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுல ஒரு 2 சப் மெனு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கீம் ஸ்காலர்ஷிப்ங்கிற ஒரு சப் மெனு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டீடைல்ஸ் அண்ட் யூடைஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாஃபை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க ஸ்டாஃப் லிஸ்ட் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ரூவல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 7.5 ரிசர்வேஷன்ஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எம்ஆர்ஏ வெரிஃபிகேஷன்ஸ் அந்த டீடைல்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா டீச்சர் டிரான்ஸ்ஃபர் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி சப்மெனு கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடிஷனலா நிறைய ரிஜிஸ்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டாஃப் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டாஃப் தொடர்பான ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க ஸ்கூல் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கூல் சம்பந்தமான ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே அங்க ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்பான ரிஜிஸ்டர்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த எம்இஎஸ் போர்ட்டல்ல இருந்தது. பட் ஆனால் இப்போ புதுசா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டாஃப் தொடர்பான ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா டெப்டேஷன் ரிஜிஸ்டர், ஸ்டாஃப் ட்ரைனிங் டீடைல் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கூல் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ சப் ரிஜிஸ்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்கூல் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கூல் ஆக்டிவிட்டி ரிஜிஸ்டர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்மின் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே ஏற்கனவே இருந்தது. ஜஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணி திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சர்ச்சை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டாஃப் சர்ச் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பள்ளியிலிருந்து நமது பள்ளிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ல வந்து ஆசிரியரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய ஐடியை வச்சோ, ஸ்டாஃப் நேமை வச்சோ, ஆதார் நம்பரோ, ஃபோன் நம்பரோ வச்சு நம்ம சர்ச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா இங்க தெரியக்கூடிய ஆரோவை கிளிக் பண்ணிட்டு நீங்க லாக் அவுட் பண்ணிக்கோங்க.